மதிய உணவு. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காங்கிரஸ்காரர் 1963 காமராஜர் பிறந்த நாள் வாழ சென்னையில் கிடந்துக்கிட்டு எம்ஜிஆர் என்ன சொன்னா தெரியுமா? என் தலைவர் காமராஜர்னர். நினைவர்கள சித்திக்கு அது பெரிய பிரச்சனையாச்சு. அதனாலதான் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவா விஸ்தரிச்சார். காமராஜருடைய சீடர் பார்த்தீங்களா? அப்படி வந்தது மதிய உணவு திட்டம். பேட்டை ரயில்வே கேட்டை மூடிட்டாயா. ஒரு இன்ஸ்பெக்டர் ஓடி போய் அந்த ரயில்வே கேட் கீப்பர் இருக்கான்ல, அவனை கேட்ட தரேன்னா இவர் பார்த்தார் காமராஜ். அவனை கூப்பிடு. அவனை என்ன சொன்ன? கேட்ட திறக்க சொன்னேன். ஏன் ரயில் அடிபடி சாகணுங்கிறியா என்ன? ஏ உனக்கு அறிவு இருக்கா? உன்னை எஸ்பிஐ கூட்டாரு. இவனை வேற இல்லையா போட்டு உள்ளூருக்குள்ள இருந்தா ஊரை கெடுத்து போடுவான். அப்புறம் ரயில் வந்து கேட்டு திறந்து அந்த பக்கம் அதான் பெரிய மனுஷன் காரை நிறுத்தி அந்த கேட் கீப்பரை கூப்பிட்டு, இந்தா நீ அப்படித்தான் இருக்கணும்னு, குடியரசுத் தலைவர் இருந்தாலும் திறக்கக்கூடாது, இதுக்கு நீ தான் அதிகாரி, இந்த இடத்துக்கு நீ தான் எல்லாம், திறக்காத என்ன எவனாக்கு இருக்குன்னு சொல்லுவான். என்ன ஒன்றும் பயப்படாத என்ன, ரொம்ப மகிழ்ச்சி வரட்டுமா? அது மாதிரி ஒரு பக்கத்தில் பணக்காரன் எவனும் நிற்கவே மாட்டான். திருநெல்வேலிக்கு வந்தார் வைங்களா, பணக்காரங்களாம் ஓடிடுவான் அவர்கிட்ட. ஏன்னா இவர் கையில் துட்டு இருக்காது. இவனாவது ஏழை தொண்டை வந்து நிற்பான்ல, ஏ ராமசாமி நாடா அவனுக்கு ஒரு 1000 ரூபா விடுன்ட்டு இது. ஆனா அவர் எவ்வளவு வருமானம், இவன் ஏமாத்த முடியுமா அவரை? அவர் என்ன பண்ணாரு? எல்லா பேரும் வெளியே ஓடிட்டாங்க, எல்லா பேரும் கூப்பிடும்பாரு. எங்கடா ஓடுறீங்க, கொடுங்கடா, சம்பாதிக்கிறீங்கல்ல. டெல்லிக்கு போயிருக்காருங்க நேரு, இவர் எல்லாரும் இருக்காங்க, மந்திரிகள் எல்லாம் இருக்காங்க. ஒரு பொருட்காட்சி திறந்து வச்சிருக்காங்க. அந்த இடம் பார்க்குற மிஷின்ல அப்போ 4 நாள் நம்ம பொண்ணு போட்டு ஒவ்வொரு மந்திரி நேரு எல்லாரும் ஏறி பாக்குறாங்க. ஒருத்தரா காமராஜ் வாங்க, இவர் போகவே இல்லை. நேரு கூப்பிடாரு, போகல. அப்புறம் நேரு கடைசி சொல்லியிருக்கிறாரு, அந்த 4 நாள் கூட அந்த ஆள்கிட்ட இருக்காதுடான் இருக்காரு நேரு. சாகும்போது நான் 10,000 ரூபா இருந்திருக்கு பேங்க் பேலன்ஸ். அந்த எம்பியா இருந்தனால வந்த பணம் இது. மேடல் தப்பா பேச விடுவாரா? நார்வேல் நாகராஜா தேர்தலில் போட்டிடுறாரு. ஜெயகாந்தன் கண்ணாசெல்லாம் பேசி போட்டாங்க. சின்ன நாமல பேசுறாரு. இந்த ராஜாஜின்னார் சின்ன நாமல சட்டை பிடிச்சு உட்காருன. அவர் நீ என்ன பேசுறது? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், உட்காரு பேச சொல்றான். ராஜாஜி நீ எப்படி பேசலாங்க? சின்ன நாமலே பேசாம இருக்கு, நான் பேசிக்கிறேன். பெரியவர், அவருக்கு என் மேல கோபம் இருக்கு. விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர், முதல் கவர்னர் ஜெனரல், உலகத்தில் இருக்கிற 10 அறிவாளில் அவர் ஒரு அறிவாளி. கோபப்படட்டும், பெரியவங்க கோபப்பட்டான்னாங்கிறார்.